வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. நன்றிங்க. ஹாலிங் கொடுங்க. உங்கள் பேருங்க? ஓகே. உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் சொல்லுங்கள் ஸ்ரீதேவி. 24 மொத்தம் எத்தனை டிஜிட்டுங்க? 12. 12 டிஜிட். 12. சரி, உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்கள். என் பேர் ஓகே. நான் 12ஆம் வகுப்பு முடிய படிச்சிருக்கேங்கய்யா. என் வீட்டுக்கார் பேர் வந்து ஓகே. விருது ஒரு முக்கியமான அரசியல் தலைவரை எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எந்த அரசியல் தலைவர் ஞாபகம் வராரு? காமராஜர் ஐயாங்கய்யா. காமராஜர் தமிழகத்தினுடைய எத்தனையாவது முதல்வராக இருந்தார்? எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் இருந்தாருங்க? காமராஜர் ஐயா வந்து 3வது முதல்வராக இருந்திருக்காங்கய்யா. 1954 to 63 வரை 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்காங்கய்யா. சரி, அவர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அவர் செய்த ஒரு 5 சாதனைகள் என்ன எதெல்லாம் சொல்லலாம்? கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருங்கய்யா. சரிங்க. நிறைய பள்ளிகளை வந்து ஓபன் பண்ணி வச்சாங்கய்யா. அதுக்கடுத்து நிறைய அணைக்கட்டுகளை கட்டியிருக்காங்கய்யா. சாத்தனூர் அணை இதெல்லாம் அவங்க தான் கட்டினாங்க. மேட்டூர் அணை எல்லாத்தையும் அவர் முதல்வராக இருக்கும்போது கட்டினதுயா. அவரோட பிறந்த நாளை நம்ம என்ன கொண்டாடுறோம்? கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். அந்த டேட் ஜூலை 15. ஜூலை 15. ஆமாங்கய்யா. ஓகே. இது வந்து என்ன பேனாங்க? பால் பாயிண்ட் பென். இந்த பால் பாயிண்ட் பெயினாவை அரசு கோப்புகளில் கையெழுத்திட பயன்படுத்தலாம் அப்படின்னு அரசாணை எப்போ கொண்டு வந்தாங்க? சரி, 98ல் 1998ல் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பால் பாயிண்ட் பேனா பயன்படுத்த முடியாது. ஸோ அதுக்கு பிறகு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. ஆண்டாளோட இயற்பெயர் என்ன தெரியுங்களா? ஆண்டாளோட இயற்பெயர் தெரியலங்கய்யா. தெரியாது. சரி. ஆழ்வார்கள் ஒருத்தவங்க அப்படிதானே? ஆமாங்க. 12 ஆழ்வார்கள்ல ஒரு ஆண்டாள். அவர் ஆண்டாள் எழுதுனாங்களே அந்த நூல் உங்களுக்கு தெரியுங்களா? தெரியுங்க. நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி. இன்னொன்று திருப்பாவை. சரி. ஆண்டாளைய சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சொல்லுவாங்க. அவங்கயா பெருமாளுக்கு வந்து மாலை சுட்டுறதுக்காக அவங்க பெற்றோர் வந்து பெரியாழ்வார் வந்து பூ கட்டி வச்சிருப்பாங்க. இந்த அம்மையார் வந்து வளர்ப்பு மகள் தான் பெரியாளோட வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். அவங்க வந்து அந்த பூவை வந்து எடுத்து போட்டுக்குருவாங்க. அவங்க போட்டுட்டு வச்சிருவாங்க. அதை போய் தான் அந்த பெருமாளுக்கு போய் சூடுவாங்க. அதனால சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு 12 ஆழ்வார்கள் ஆண்டாள் ஒருத்தவங்க சொல்றாங்க. அதே போல 60 நாயன்மார்கள் இன்னொருத்தவங்க ஒரு ஃபேமஸான ஆள் இருக்காங்க. அவங்க பேர் என்ன தெரியுங்களா? நாயன்மார்கள் ஒரு பெண் தமிழ்நாடு அரசு சமீபத்தில் அறிவிச்ச ஏதாவது ஒரு 2 திட்டங்களை பற்றி சொல்லுங்களேன். அதுவும் இந்த 2026 ஜனவரியில் அறிவித்திருக்கிற ஏதாவது ஒரு 2 திட்டங்கள் சொல்லுங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள். சரிங்க. அது எங்கேருந்து ஆரம்பிச்சாங்க? அந்த திட்டத்தோட பிளான் எல்லாம் என்னங்க? உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டங்கய்யா ஒரு அடையாள எண் உருவாக்குறாங்கய்யா. அந்த அடையாள எண் உருவாக்கிட்டு தன்னார்வலர்களை கொண்டு உங்கள் கனவை சொல்லுங்கன்னு வீட்டுக்கு வந்து கனவை கேட்குறாங்கய்யா. ஒரு சமூக சேவையா இருந்தா அந்த கனவை நிறைவேற்றுறாங்கய்யா. அவங்க பொதுமக்களுக்கு தேவையான ஒரு கனவு, அந்த கனவை நிறைவேற்றுறாங்கய்யா. சரி, எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க? அது கொஞ்சம் மறந்துருச்சு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில இருந்து. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி. சரிங்க. வேற இன்னொன்னு சொல்லுங்க. ஆரோக்கிய ஒளி திட்டம். ஆரோக்கிய அங்கன்வாடி ஆரோக்கிய ஒளி. ஓகே. அந்த திட்டத்தோட பிளான் என்னங்க? அது வந்து வெயிட் பார்க்கறது கிடையாது. தெரியலங்கய்யா கொஞ்சம். ஓகே. அது பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர்ல ஆரம்பிச்ச திட்டம். அந்த திட்டம் என்னன்னா அரசு பள்ளி, அதாவது அங்கன்வாடிகள்ல என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் ஒலிபெருக்கி மூலமா தெரியப்படுத்தும். அதுதான் அந்த ஆரோக்கிய மணி ஒலி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழக அரசு லட்சணை இருக்குல்ல, அதுல வந்து எந்த கோவில் கோபுரத்தோட? ஆண்டாள் ரெங்கநாதர் கோயில். ரெங்கநாதர் கோயிலா? ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்கநாதர் கோயில். சரி. சரி, உங்களுக்கு இப்போ
உலக அளவில் நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உலக அளவில் உலக அளவில் அமெரிக்கா பத்தி நிறைய கொஞ்சம் தெரியும். என்ன தெரியுங்க? வெனிசுலா அதிபர் வந்து போதைப் பொருள் கடத்தல்ல வந்து ஈடுபட்டாரு அப்படின்னு அவரை வந்து சிறைப்பிடிச்சிட்டு வந்துட்டாங்கய்யா. அவரையும் அவங்க ஒய்ஃப் சிலியா அவர்களையும். சரி, அப்புறங்க அவர் அப்புறம் இடைக்கால அதிபரா வந்து இப்ப ரோட்ரிகஸ்ன்னு ஒரு அம்மா வந்து பதவியேற்றிருக்காங்கய்யா, டெல்சி ரோட்ரிகஸ். சரிங்க. உக்ரைன் விவகாரம், அதாவது உக்ரைன் விவகாரத்தை பத்தி ஏதாவது தெரியுங்களா? உக்ரைன் கொஞ்சம் தெரியுங்கய்யா. சொல்லுங்க. ரஷ்யால இருந்து பிரிஞ்ச ஒரு நாடு தாங்கய்யா உக்ரைன். அந்த உக்ரைன் வந்து தனியா நாங்க செயல்படுறோம்னு சொல்றாங்கய்யா. ரஷ்யா வந்து எங்களோட சேரணும் அப்படின்னு 2 பேத்துக்கு போர் நடக்குதுங்கய்யா. அது காரணம் கிடையாதுங்க. ரஷ்யா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உக்ரைனை நேட்டோவில் சேரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நேட்டோ கூட்டமைப்புல சேர்ந்தா அது ரஷ்யாவுக்கு பாதகமா இருக்கும்னு ரஷ்யா நினைக்கிறாங்க. அதனால நேட்டோ கூட்டமைப்புல உக்ரைன் சேர்றதை நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உக்ரைன் அதிபர் வெலோதிமிர் செலன்ஸ்கி என்ன பண்றாரு, நான் உக்ரைன் நேட்டோ கூட சேர்ந்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் சண்டைக்கு காரணமா இருந்துச்சு. ஓகேங்களா? சரி. இந்தியாவோட முதல் பெண் குடியரசுத் தலைவர்? முதல் பெண் குடியரசுத் தலைவர் சரி, தெரியல. இப்போதைக்கு யாருக்கு தெரியுங்களா? இப்போதைக்கு யாருக்கு இருக்காங்க தெரியுங்களா? குடியரசு மாண்புமிகு திரௌபதி முர்மு. அதே போல பெண் பிரதமர் யாருக்கு தெரியுங்களா இந்தியாவில்? இந்திரா. பெண் பிரதமர் மாண்புமிகு இந்திரா காந்தி அவர்கள். உலகத்துல முதல் பெண் பிரதமர் யாருன்னா தெரியுங்களா? உலகத்துல தெரியலங்கய்யா. சரி. சரிங்க. இப்போ இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருங்க? இப்போ ராஜ்நாத் சிங். இப்போ பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி ஒரு ஆத்தருடைய ஒரு புக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, பாதுகாப்புத்துறையில ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குதுன்ற மாதிரி சுட்டிக்காட்ட பார்க்குறாரு. அந்த புக்கு பேர் என்ன? அந்த புக்கோடைய ஆத்தர் யாருங்க? தெரியல. ஓகே. அது வந்து முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்த MM நரவானேவனுடைய புக்கு. ஓகே. தி 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படின்றது அந்த புக்கு. ஓகேங்களா? சரி. சரி, இந்தியாவுடைய முதல் பிரதமர்? இந்தியாவின் முதல் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். இந்தியாவுடைய முதல் ஜவஹர்லால் நேரு பிரதமரா பதவி வகிக்கிறாரு. அவர்கிட்ட வேற 2 துறைகளையும் கொடுக்குறாங்க. வேற 2 டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டாகவும் இருக்கிறாரு. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்? ஓகே. ஒன்று வெளியுறவுத்துறை, இன்னொன்று காமன்வெல்த். அதுக்கப்புறம் அறிவியல் ஆராய்ச்சியும் கூட கொடுத்தாங்க. ஓகேவா? சரிம்மா. தேங்க்யூ. கால் கொடுத்தேன்.